37:5 கடைசி பகுதி வாசிங்க. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்லுங்க, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? நம்முடைய தேவன் யாருன்னு அவருடைய வழிகள் ஆச்சரியமானது. ஆமே, ஆச்சரியமான வழியிலே நடத்துவார். ஸ்தோத்திரம். நம்முடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்கிறவர் அவர். அல்லேலூயா. நாம் புத்திக்கு ஆராய முடியாத கிரியைகளை அவர் உனக்கு இந்த மாதத்தில் செய்வார். ஆமே, அவருடைய செயலுக்கு என்ன முடிவே இல்லை. அல்லேலூயா. ஆமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்வார். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமாம், அவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உனக்கு செய்வார். இந்த மாதத்தில் நீ ஜெபம் பண்ண, காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று வாக்கு பண்ணியிருக்க அல்லவா. என் குடும்பத்தில் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் வேலையில், என் வாழ்க்கையில் எது தடைப்பட்டிருக்கோ அந்த இடத்தெல்லாம் நீர் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்யும். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. எல்லாம் ஜெபம் பண்ண, ஏசப்பா இந்த மாதத்தில் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை என் படிப்பில் செய்யுங்க ஆண்டவரே, என் வேலையில் செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யோபு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்ற ஆராய்ந்து முடியாத, ஆமென், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. ஆண்டவர் நம்மளை படைக்கிறாருன்னா ஸ்தோத்திரம், அந்த மூளைலாம் கொஞ்சம் தான். ஆமென். நம்முடைய மூளைலாம் எவ்வளோ? கொஞ்சம் தான் நம்மளால் யோசிக்க முடியும். நம்முடைய அறிவுலாம் ஒரு எல்லைக்கு மேலே நம்மளால் யோசிக்க முடியாது. ஆமே, ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆமே, ஒரு அளவுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? ஆனால் நம்முடைய தேவன் லிமிட்டேஷன் தாண்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே, அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள், அவருடைய அற்புதங்களை ஆராய முடியாது, நினைத்து பார்க்க முடியாத வழிகளிலே நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு 7 காரியங்களை இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஆமே, நம்முடைய வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத சில காரியங்களை செய்து முடித்தார், சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், சில காரியங்களை செய்ய போகிறார். ஆமே, அப்படிப்பட்ட 7 காரியங்கள் எபேசியர் 1:4 நீங்கள் வாசிக்கும் போது முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமேன். தேவன் நம்ம எப்போ செலக்ட் பண்ணார் அப்படின்னா, ஆமேன், எப்போ தெரிந்தெடுத்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. இதை நம்முடைய ஞானத்தினால் யோசிக்க முடியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன தெரிந்தெடுத்தாரா? அல்லேலூயா. இது எப்படி அப்படின்னு நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்ம கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் ஒன்று செய்தார் அல்லவா, அது இதுதான். என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டாராம். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமே. நம்ம எப்போ நம்மளை பார்த்தோம் சொல்லுங்க? நம்ம எப்போ பார்த்தோம் நம்மளை? நம்ம கண்களால் 5 வயசில் பார்த்துருப்போமா? அந்த 5 வயசில் இது நம்ம தானே கண்ணாடியில் பார்த்துருப்போம். ஆமே. நம்மளை அம்மா எப்போ பார்த்தாங்க சொல்லுங்க? பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஆமே. ஆனால் ஒரு மனுஷன் ஆண்டவரை இன்னொரு விதத்தை சொல்ல, தாயின் கருவில் இருக்கும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்டாராம். எத்தனை பேர் ஒரு அலையிலேயே சொல்ல முடியும்? பவுல் இங்கே சொல்கிற உலக தோற்றத்துக்கு முன்னே இன்னொரு மனுஷன் தாயின் கருவிலே நம்மளை கண்டாராம். ஆமே. அப்பா பார்க்கறதுக்கு முன்பாக ஆண்டவர் முன்னே நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த மகன் எனக்கு வேண்டும், இவனை நான் ரட்சிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கு. நம்மளை ஆண்டவர் எங்கேருந்து அழைத்து? இருளில் இருந்து, எல்லாரும் சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருந்து. நம்முடைய வாழ்க்கையில் அந்தகாரம், பாவத்திலும் சாபத்திலும். ஆமை, பல தலைமுறை சாபம். ஆமை, நம்ம உங்கள் தலைமுறையில் எத்தனை தலைமுறை பிறந்ததுலேருந்து வந்திருக்கோன்னா, பல தலைமுறை அடுக்கடுக்க அவங்க செய்த துன்மார்க்கம், அந்த தவறு, அந்த கொலை, அந்த விபச்சாரம், அந்த அசுத்தம், இதெல்லாம் வந்து நம்ம தலையில் வந்து நிற்கிது. ஆமே.
ஆனால் கர்த்தர் நம்முடைய சிலுவையில், கல்வாரி சிலுவையில் எல்லா சாபத்தையும் பாவத்தையும் மன்னித்து அழுக்கெல்லாம் நீக்கி போட்டு நம்மளை சுத்திகரித்து நம்மளை கர்த்தர் பரிசுத்த ஜனமாய், அவருக்கு சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த தேவனை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை உமக்கு சொந்த ஜனமாய் மாற்றினதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், அந்த காலத்திலிருந்து எங்களை விடுவித்ததுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமென். அப்பாவின் சாபம் உனக்கு வர வேண்டியது, ஆனால் நீ காக்கப்பட்ட. அல்லேலூயா. என்னால் கர்த்தர் உன்னை ரட்சித்ததுனால். ஆமென். என்னுடைய அப்பா ஒரு பயங்கரமான குடிகாரராக இருந்தார். ஆனால் என் தகப்பனுடைய ஆமென் அந்த குடியின் துன்மார்க்கமான காரியங்களை இருந்து என் தகப்பனார் விடுவிக்கப்பட்டார். ஆமென். அவர் விடுவிக்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை அவர் செய்தார். அல்லேலூயா. ஆனால் ஒரு காலத்தில் அவர் துன்மார்க்கத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை என்றால் அந்த துன்மார்க்கத்தில் இருந்து நான் போயிருப்பேன். ஆமென். சாமுவேல்கிட்ட சொல்கிற, சாமுவேலே நீ முகத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கிறப்பா, நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் இருதயத்தை பார்த்து ஒருவனை ஆசீர்வதிப்பேன், ஒரு இருதயத்தை பார்த்து அவனை உயர்த்துவேன். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, 1 கொரிந்தியர் 1:27-28 ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறதை குறித்து பவுல் சொல்லுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்கள் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளை தேவன் என்ன பண்ணார்? இதை நம்மளால் கிரகிக்கவே முடியாது. என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரா? இந்த உலகத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்காம, சயின்டிஸ்டை தேர்ந்தெடுக்காம, உலகத்தால் தள்ளப்பட்டவர்களாயும் அவமாக்கப்பட்டவர்களாயும் இல்லாதவர்களாயும் ஒதுக்கப்பட்டவர்களாயும் ஞானிகள் அற்றவர்களாக இருந்த உங்களை தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அதை நம்முடைய சிந்தனையினால் கிரகிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். சோதரன், அதை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும். நன்றி அப்பா, நீர் என்னை தெரிந்து கொடுப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆமென். என் ஆண்டவரே, நான் எந்த பாத்திரவனும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41:8-9-10 என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதன் நான் ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடலை என்று சொன்னார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்க. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? நீ பயப்படாத. அல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை, நீ பயப்படாத, நீ என் தாசன். அல்லேலூயா. நான் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டு சொல்ற, நீ பயப்படாத, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுக்கவில்லை. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? அதில் அப்போ ஆண்டு முதலாவது நாம் கிரகிக்க முடியாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தது என்ன தெரியுமா? தேவன் நம்மை செலக்ட் பண்ணது தான், தேவன் நம்மை தெரிந்து கொண்டது தான். ஆமேன். இரண்டாவது ஒரு குறிப்பு சொல்லு. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினால நம்ம என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டோம். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க. எந்த நன்மை செஞ்சும் இல்லை. ஆமென். நீங்க செய்த தான தர்மம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். சோதரன், நீங்க ஏதோ உங்க வாழ்க்கையில் ஏதோ நல்லது செஞ்சதுனால இங்க உட்கார்ந்துருக்க அல்ல, எல்லாம் கிருபை. ஆமென். அப்போ முதல்ல 2வது குறிப்பை எழுதி கொள்ளுங்க. பாவத்தினால் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார் அவருடைய மரணத்தினால். ஆமே, இதை நம்மளால் கிரகிக்க முடியாத ஒரு காரியம். பாவத்தில் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார் அவருடைய மரணத்தினால். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? ஆகையினால பாவம் செய்து வேதம் ரோமர் 3:23 பவுல் சொல்றாரு, ஆமேன், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். ஆமேன். அப்போ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்வையாகில் உன்னை நீயே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறேன் என்று யோவான் இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாய் நம்ம ஒரு நாள் இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ அங்கே சொல்லப்பட்டிருக்கு 24 இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியும் காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்?
ஆமை, கிருபாதார பலி இயேசு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்ட பலி? காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணணும். என்னன்னா, ஏசப்பா, எனக்காக நீர் கிருபாதார பலியாய் மாறினீரே, என் பாவத்தை மன்னித்து என்னை உயிர்ப்பித்தீரே. இதை நினைக்கும் போதெல்லாம் என் கண்களிலே தண்ணீர் தார தாரையா வருகிறது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு காலத்தில் பாவ சேற்றில் இருந்த என்னை ஆமை நீதியின் வழியில் நடக்க என்னை தெரிந்து கொண்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபிரேயர் 8:12 அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து பாருங்க, ஆண்டு சொல்ற பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் என்ன பண்ண மாட்டேன், நினையாமல் இருப்பேன். இல்லை, இந்த வார்த்தை சொல்லுங்க. தேவன் நீங்க செய்த பாவங்களை அக்கிரமங்களை கர்த்தர் என்ன பண்ணுவதில்லை, நினைப்பதே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அவர் மாமை கடலின் ஆழத்தில் என்ன பண்ணிட்டாரு, போட்டு இன்னொரு இடத்துல மண்ணில் போட்டு புதைச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆமீன் சூத்திர. மனுஷன் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்த பாவம் அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சண்டையில் என்ன பண்ணுவான், அந்த பாவத்தை எடுப்பான். ஆமேன். பிரச்சனையில் அவன் பாவத்தை எடுத்து உங்கள் இருதயத்தை உடைப்பான். அல்லேலூயா. அவர்கள் மனுஷர்கள். ஆமேன். ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. அல்லேலூயா. உன்னை நேசித்த தெய்வம் அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு அதை மறுபடி நினைக்க கூட இல்லை. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? 2 கரங்களை உயர்த்தி அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, நான் செய்த பாவத்தெல்லாம் என் அக்கிரமத்தெல்லாம் ஆண்டவர் நீ மன்னித்ததுக்காய் நன்றி, என்னை உயிர்ப்பித்ததுக்காய் நன்றி, அதை மறுபடி நீ நினைக்காமல் இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்திலே நாங்கள் பற்றி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்ல முடியும்? ரோமர் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நாம் பலனற்றவளாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காய் மரித்தார். நீதிமானுக்காய் ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காய் ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால் தேவன் நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? பாருங்க, உலகத்தில் சில மனிதர் நல்ல சில நண்பர்கள், உயிர் நண்பர்கள் இருப்பாங்க. நீதிமானுக்காக நல்லவனுக்காக சில பேர் மரிக்க என்ன பண்ணுவாங்க, துணிவாங்க. துணிகிறாங்களா? துணிஞ்சிருக்கிறாங்க. நான் சமீபத்தில் ஆமேன் சோத்திரம் என்னுடைய மாமனார் சபையில் ஒரு காரியம் நடந்தது. அவங்க ஆமேன் ஒரு வாலிப பிள்ளைகள் அவர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் நீச்சல் அடிச்சுட்டு அவங்க ஒரு குளத்தில் குளித்து கொண்டிருந்த போது ஒருவன் காப்பாற்ற போயிருக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. அப்போ அவன் ஒரு தண்ணியில் மாட்டிக்கிட்டான். அவன் ஆமேன் ஸ்தோத்திரம் உயிர் போகிற நிலைமையில் தன் ஜீவனை கொடுத்து இவன் என்ன பண்ண போய் காப்பாற்றினான். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? தன் ஜீவனே போனாலும் அவனை காப்பாற்ற போகிறான். ஒரு நல்லவன் காப்பாற்ற போகிறான். மனுஷன் ஒருவன் நாம ஜீவனே போனாலும் காப்பாற்ற போகிறான். ஆனால் நம்மளை குறித்து ஆண்டு சொல்றாரு, நம்ம இந்த பூமியில் துரோகிகளாக இருந்தோமா? ஆமே. நம்ம தேவனுக்கு துரோகிகளாக இருந்தோம். அல்லேலூயா. நாம் பாவம் செய்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. ஆனால் இந்த துரோகிகள், இந்த பாவிகளுக்கு தான் கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி நமக்காய் மரித்தார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதலாவது பாவத்தினால் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார் அவருடைய மரணத்தினால். இதை நம்மால் கிரகிக்க முடியாது. அல்லேலூயா. மூன்றாவது 1 யோவான் 2:25 வாசியுங்கள். ஒருவர் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே. மூன்றாவது என்னன்னா, நாம் கிரகிக்க முடியாத நித்திய ஜீவனுக்காக நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமே. அதுதான் 1 பேதுரு 5:10 பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவருமாய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவனுமாம் தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்க. 1 பேதுரு 5:10 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுவோம்? நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்கு சொல்லுங்க? நித்திய ஜீவனுக்கு. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லும்? நம்முடைய அழைப்பு எதற்கு சொல்லுங்க? இந்த ஆலயத்திற்கு ஏன் வந்திருக்கீங்க? வீடு கட்டவா? சுகம் பெற்றுக்கொள்ளவா? இடம் வாங்கவா? வீட்டில் சமாதானம் கிடைக்கவா? இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆனால் இது நோக்கம் இல்லை. அல்லேலூயா. நாம் போக வேண்டிய பரம தேசத்துக்கு போகணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? நித்திய ஜீவனுக்கு போகணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அப்போ கொஞ்ச காலம் நமக்கு பாடு அனுபவிக்கணும்.
எல்லாரும் பாடுகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். பாடு இல்லாமல் அந்த இடுக்கமான வாசல் வழியாக என்ன பண்ண முடியாது, போக முடியாது, பிரவேசி. அப்போ பாடு உனக்கு இருக்கும், குடும்பத்தில் பாடு இருக்கும், வேலையில் பாடு இருக்கும். ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வந்தாலும் பாடு இருக்கும், தெருவில் பாடு இருக்கும், உறவுகளில் பாடு இருக்கும், எங்கே போனாலும் என்ன இருக்கும், ஆனால் பாடு இருந்தாலும் ஆண்டவனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் அப்படியே ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்துவார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லணும்? பாடுகளை குறித்து பயப்படாத. அல்லேலூயா. கர்த்தர் அந்த பாடுகளை உன்னோடு கூட இருப்பார். ஆமென். உன்னை சுமந்து கொண்டு போவார். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்காக நீ அழைக்கப்பட்டவன். யோவான் 5:24 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் சொல்றார் அழகாய், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். என் வசனத்தை கேட்டு, இல்லை பக்கத்தில் 2 தட்டு தட்டி ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க சொல்லுங்க. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் வசனத்தை. ஆமென். என்னை அனுப்புகிறவனை விசுவாசிக்கிறவனுக்கு. இன்னைக்கு வசனம் கேட்கறதுக்கு ஆசை கிடையாது. அல்லேலூயா. இப்போ 2 டிவியில் 2 சீரியலை போடுங்க, ஆணு வாயை திறந்து பார்க்குற நிறைய கூட்டம் இருக்குது. ஆமென். தொடரும்னா அடுத்த நாள் ஆராதனை இருக்க இல்லையே வந்து உக்காந்துருவாங்க சேரில். அடுத்த நாள் என்னது என்ன சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு சினிமா படம் போட்டால் அப்படியே கண்ணை வச்சு பார்க்குற, கண்ணை அப்படியே திறந்து அப்படியே கிளிப்பு போட்ட மாரி இருக்கும். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்லப்படும்? கண்ணே மூட மாட்டாங்க. ஆனால் வசனம் சொன்னால் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியாது. முதல் வானம், 2வது வானம், 3வது வானம். பவுல் போன 7வது வானத்துக்கு போய் நாத்து மாவு போடும்போது தான் காலை பிடிச்சி இழுக்கணும். வாங்க நம்ம பூமியில் தான் இருக்கிறோம். சில பேர், எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்லணும்? எல்லாரையும் சொல்லலை. ஆமென். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள். அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை கேட்க உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை உள்ளவங்க தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சீரியல்லாம் தொடரும் போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் மண்ணுக்கு நான் 6 அடி பாஸ்ட்டு உங்களுக்கு குழியை நோண்டி மண்ணை போட்டு உங்களை புதைச்சாலும் அந்த தொடரும் என்ன பண்ணிகிட்ருக்கு? தொடரிட்டு தான் இருக்கும். அதுக்கு முடிவே நீ போய் அதை தொடராத. சாயங்காலம் போய் எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? யாராவது தொடர்ந்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இன்றைக்கி இழுத்து மூடிடணும். ஆமென். ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால நீ தொடர்ந்துட்டே இருந்த அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா பொல்லாத ஆவியும் உன்னை தொடரும். ஆமென். வீட்டில் சண்டை போடுற ஆவி, ஆமென் ஸ்தோத்திரம், கோழி முட்டுற ஆவி, அப்புறம் ஆமென் எப்படி சூழ்ச்சி செய்கிற ஆவி, எப்படி திருடுற ஆவி, எல்லாம் சொல்லிக் கொடுக்குதா இல்லையா சீரியல்? அத்தனை ஆவியும் சொல்லிக் கொடுக்கும் உனக்கு. சூழ்ச்சியாக எப்படி பேசுறது, எல்லாம் பித்தலாட்டம் பண்ணுறது எல்லாம் அந்த சீரியல் உள்ளே இருக்குது. ஆமென். ஆனால் உனக்கு எதில் ஆசை இருக்குன்னா சீரியலில் இருக்கக்கூடாது, வசனத்தில். ஆண்டுடைய ஆலயத்துக்கு இந்த வசனத்தை கேளு. ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல வாஞ்சையோடு கேளு. அப்படி கேட்டால் நித்திய ஜீவனை உனக்கு தருவார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் இங்கே சொல்லிருக்கிற 5ஆம் அதிகாரம் 39 அதே அதிகாரத்தில் யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அது மட்டும் இல்லை, அங்கே யோவான் சொல்கிறாரு வேத வசனத்தை கேட்குறவங்களுக்கு நித்திய ஜீவன். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் சொல்கிறாரு, நீ ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு வசனத்தை கொஞ்சம் யோசிக்கணும், அதை தியானிக்கணும். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? அப்போ பரலோக நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் நியமிக்கப்பட்டவர்கள். எதற்காக? பரலோகம் போய் சேர்வதற்கு. ஆமென். நமக்கு உலகத்தில் பிடி இருக்கக்கூடாது. ஆமென் சோதரன். நமக்கு பேங்க்கு பேலன்ஸில் ஒரு பிடி இருக்கக்கூடாது. நமக்கு பொண்ணு மேலே ஒரு பிடி இருக்கக்கூடாது. எந்த கவர்ச்சியின் மேலே ஒரு பிடி இருக்கக்கூடாது. வீட்டு மேலே ஒரு பிடி இருக்கக்கூடாது. 2 குடிகாரர்கள் ஒரு நாள் இரவு போனாங்களாம் படகுல. யார்? 2 குடிகாரர்கள் படகுல போனாங்களாம். ஏறி போய் துடுப்பு போட்டு காலையில் விடிஞ்சா அதே இடத்துல தான் இருக்கிறாங்களாம். ஆமென். என்னென்னு பார்த்தா ஆமென் அந்த கயிறு மரத்தில் கட்டினதில்ல, அது அவுக்கவே இல்லை. இந்த 2 குடிகாரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரைட்டு விட்டாடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறோம். காலையில் விடிஞ்சா என்ன பண்ணுறக்கு? நிறைய பேருக்கு பிடி எங்கே இருக்குது? ஆமென். இங்கே இருக்கா? அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், எங்கெல்லாம் பிடி இருக்குது. பண ஆசையின் மேலே இருக்கா? பொண்ணு ஆசையில் இருக்கா? வீட்டு மேலே இருக்கா? ஆண்டவர் கேட்டாருன்னா அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடணும். ஆமென். ஆமென் சுதர். மனைவி கையை பிடிச்சாலும் மனைவி விட்டுட்டு, புருஷன் கையை பிடிச்சாலும் புருஷனை விட்டுட்டு, மனைவிக்கா நான் இங்கே இருக்கேன் யாரை சொல்லுவீங்களா? என் புருஷன் பாவம் அப்படி இல்லை. இப்போ யாரும் எனக்கு நான் முதல்ல போயிடணும். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? ஆமாம். நீ வந்தாவா வராட்டி நான் போயிடணும். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? எல்லாரும் எங்கே போய் சேரணும் சொல்லுங்கள்? நித்திய வாயை திறந்து சொல்லு, எங்கே போகணும்?
ஆமாம், அந்த நித்திய ஜீவன் நமக்காக கட்டிட்டு இருக்கிறார், அதை கிரகிக்க முடியாது. ஆண்டவர் யோவானில் 14:1 சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன பண்ணுறேன், ஆயத்தம் பண்ணுறேன். இது உங்களால் யோசிக்க பார்க்க முடியாது. சில காரியத்தெல்லாம் அப்படியே விசுவாசிக்கணும். மறைவானது கர்த்தருக்குரியது. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாருன்னா அப்படியே என்ன பண்ணணும், எனக்காக ஒரு வீட்டை கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அது ஆவியில் அப்படியே நினைக்கணும். நீ ஆண்டவருக்காய் படுகிற பாடுகள், கர்த்தருக்காய் ஆமேன் விதைக்கிற காணிக்கைகள், கர்த்தருக்காய் நீ நிந்திக்கிற அவமானங்கள், ஆமேன் சோதர் கர்த்தருக்காக ஆமேன் நடக்கிற அந்த ஊழியங்கள், எல்லாவற்றிலும் நீ அவமானம், கஷ்டம், பாடு இதெல்லாம் சகிச்சு எதற்காய் ஒரு நாள் கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்து, வா மகளே உனக்காக ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்க, ஆமேன் அதற்குள்ள பிரவேசி. எத்தனை பேர் ஒரு அலையிலேயே சொல்ல முடியும்? ஒருவேளை இதை நீ கேட்குற இன்றைக்கு உன்னால் நம்ப முடியாமல் இருக்கலாம், உன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை செய்வேன். எத்தனை பேர் ஒரு அலையிலேயே சொல்ல முடியும்? உன்னால் விசுவாசிக்க முடியாத ஒரு பெரிய காரியம் அன்றைக்கு நடக்கும். அல்லேலூயா, ஆமென். நான்காவதாக யோவான் 20:19 சீஷருடைய வாழ்க்கையில் நடந்தது. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். பாருங்க, இவங்க நினைச்சே பார்க்கல இயேசு ஒருவர் வருவார், உயிர்த்தெழுவார், அதுவும் பூட்டின அறைக்குள்ள ஒருத்தர் இயேசு வருவார் அப்படின்னு நினச்சி பார்க்கல. ஆனால் அன்று இரவு ஒரு கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியம் சீஷர்களுடைய கண்களுக்கு முன்பாக நடந்தது. அது என்ன காரியம்னா, அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் யூதர்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளையும் சிறை பிடிச்சிட்டு போயிடுவார்களோ, இயேசுவை பிடிச்சது போல என்று பயந்து கொண்டு இருக்கும்போது, இயேசு சொன்னது போலவே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பூட்டின் அறைக்குள்ளே அவர் தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமே. பூட்டின் அறைக்குள்ளே அவர் நுழைந்தார். ஆமேன். அப்போ இன்றைக்கு ஆமே ஆண்டவர் சொல்லுங்க, யாரும் போக முடியாத இடத்துக்கெல்லாம் இயேசு உனக்காய் போவார். ஆமே. யாரும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை உனக்காக அவர் போய் தீர்ப்பார். அல்லேலூயா. அது ஒருவேளை உன்னால் கிரகிக்க முடியாது. பாருங்க, ஒரு மனுஷன் சொல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுகிறான். ஆமே. இங்கே இருந்த கத்த அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறான். அவன் போய் அங்கே கேட்குறான், எந்த மணி நேரத்தில் நடந்ததுன்னு. அந்த மணி நேரத்தில் சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை மணி நேரத்தில் அவனுக்கு அந்த அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சில பிரச்சனைகள், சில தடைகள், நீ போக முடியாத இடத்தெல்லாம் உனக்காய் அற்புதம் செய்வார். ஆமே. சில பிள்ளைகள் தூரத்தில் இருக்கலாம், உன் குடும்பம் சில தூரத்தில் இருக்கலாம், சில உறவுகள் தூரத்தில் இருக்கலாம். நான் இருந்து செய்ய வேண்டிய உதவிகள் என்னால் செய்ய முடியல, ஆனால் உனக்காய் தூதர்களை இறங்கி செய்வாங்க. ஆமே. தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. சென்ற நாளில் ஜெபிக்கும் போது ஒரு ஊழியர் இப்படியாய் சொன்னார். அவங்களுடைய அம்மா வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க அம்மா அவங்க ஒரு ஊரில் அவங்க தனியாக வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான வியாதி, அட்டாக். 3 பிள்ளைங்க, அது கை குழந்தைங்க. பெரும்பாடுள்ள பெரும்பாடு அவங்களுக்கு அவங்க சரீரத்தில் ரத்தம்லாம் போய்விட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க கணவனார் கூட இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கிற. அப்படிப்பட்ட அவங்க ஆண்டவர் எங்கள் அம்மா வந்தால் நல்லா இருக்குமே அப்படி ஜெபிக்கும்போது ஆமேன் சோத்திரம் அவங்க கதவு தட்டுறாங்களாம். திறந்து பார்த்தா ரொம்ப அவங்க அம்மா 100 மைல் தூரத்தில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா நிற்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக 2 மாதம் அவங்க அம்மா அவங்களுக்கு நல்ல சத்தான உணவுகள்லாம் கொடுத்து சமைச்சு நல்லா பலப்படுத்திட்டு 2 மாதம் கழிச்சு அவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த நாட்களில் கடிதம் தான் இருந்ததுதான். கடிதம் அவங்க அப்பாவுக்கு எழுதுனாங்களா அந்த அம்மா, அப்பா நான் இப்படியா ஜெபம் பண்ணினேன், அம்மா வந்தால் நல்லா இருக்குன்னு, ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவை அனுப்பி வைத்தீங்க, நன்றி அப்பான்னு கடிதத்தை அனுப்பினாங்களாம். அந்த கடிதத்தை அவங்க அப்பா பார்த்துட்டு பயந்து அடித்து தெரிச்சு விடியாரா. ஏன்னா அந்த 2 மாதம் அந்த அம்மா இவங்க கூட, இந்த ஐயா கூட தான் இருந்திருக்காரு. அப்போ அங்கே வந்தது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. தேவ தூதர்களை அம்மாவுடைய போல அனுப்பி 2 மாதம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இது நம்மளால் யோசிக்க முடியாது. ஆனால் நடந்த ஒரு சம்பவத்தை, கிரகிக்க முடியாத ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்க முடியாது, இதெல்லாம் தூரத்தில் நடக்கணும், இதெல்லாம் நான் போகணும் நடக்கணும், ஆனால் என்னால் போக முடியாது. உன்னால் போக முடியாத சில காரியங்கள்லாம், உன்னால் முடியாத சில காரியத்தெல்லாம் கர்த்தர் உனக்காய் செய்வார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்?
பாருங்க, ஒரு சகோதரர் கேசிஆர், அவருக்கு கொரோனா நாட்களில் கொரோனா அவருக்கு வந்து விட்டது. அவர் எல்லாரும் மறிக்க போகிற நிலைமையில் ராமலிங்க கேசிஆர் நம்முடைய சபையில் சொன்னார், என்னை ஒரு அறையில் போட்டு அடைச்சிட்டாங்க, என் மனைவியை இன்னொரு அறையில் போட்டு அடைச்சிட்டாங்க, என் அறையில் அவங்க வர முடியாது, அவங்க அறையில் அவங்க வர முடியாது, என் சொந்தக்காரங்கள்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க, ஒருவரும் கொரோனா யாருமே என்ன பண்ணலை, பக்கத்திலே வரல, சொந்தமே இல்லைன்ட்டு போயிடுச்சு. ஆமென். அப்பா அவர் ஜெபம் பண்ணாராம். என்ன ஜெபம் பண்ணார்? ஏசப்பா யாருமே வர முடியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வர முடியும். அல்லேலூயா. இந்த அறையில் நீங்கள் வர முடியும். ஆமென். யாரும் வர முடியாத அறையில் நீங்கள் வர முடியும் என்று அவர் ஜெபம் பண்ணினார் பாருங்க. ஆமென். எல்லாரும் பக்கத்துலலாம் எத்தனையோ பாடி இறந்து போச்சான். ஆமென். வருவாங்களாம், பாடியோடு எடுத்துகிட்டு போவாங்களாம். இதை பார்க்கும் போலாம் இது பயமாக இருக்குமா? வருவாங்களாம், பாடியோடு எடுத்துகிட்டு போவாங்களாம். ஆமென், சோத்திரம். ஆனால் அவர் மட்டும் தான் ஜீவன் தப்பி இந்த சபைக்கு வந்தார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? அவர் சாட்சியாக இருக்கிறார் இன்று வரை. அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, போக முடியாத இடத்தெல்லாம் கர்த்தர் உனக்காக கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் இதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப என்னை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது, ஆனால் கர்த்தர் உனக்காக அவர் தீர்ப்பார். அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 28:3, 4, 5, 6 உள்ள வசனங்களை பவுலை குறித்து. அப்போஸ்தலர் 28:3 பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை என்ன பண்ணினது? கவ்வி கொண்டு. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? கவனிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விஷப்பூச்சி பாருங்க, ஏற்கனவே ஒரு சாவை, ஒரு மரணத்தை தாண்டி வந்தவன் இந்த பவுல். கப்பல் சேதத்தை தாண்டி வந்து தப்பி பிழைச்சோன்னு கரையில் நிற்கும் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, விறகை பிரிக்கி அனல் நெருப்பை போடும்போது அங்கே இருக்கிற அனல் தாங்காமல் ஒரு பாம்பு வந்து பவுலுடைய கரத்தை கவ்வி கொண்டது. அல்லேலூயா. அந்த கவ்வி கொண்டு எல்லாரும் பார்க்குறாங்க, இது பயங்கரமான விஷப்பூச்சி, இதை கவ்வின இதை கடித்த யாரும் பிழைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 4ஆம் வசனத்தில் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது அவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க சொல்லிக்கணும். இவன் கொலைபாதகன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அவனை பார்த்து சொல்கிறாங்க ஒரு கூட்டம், இவன் இப்போ சாக போகிறான், இவனுக்கு இந்த தீங்கு வரப்போகிறது. ஆமென், சோத்திரம். இவன் அங்கேருந்து தப்பி இங்கே வந்தோம், இவனை இதை விடவில்லை அப்படின்னு இருக்கும்போது, எந்த வாய், எந்த நாவு இவன் கொலைபாதகன் என்று சொன்னதோ, எந்த நாவுகள்லாம் இவன் இப்பொழுது சாக போகிறான், இப்பொழுது சாக போகிறான் என்று பார்த்து கொண்டு இருக்கிறதோ, அந்த இடத்துல கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆலயத்தில் உங்கள் வாழ்க்கை சில அலைகளினால, சில புயல்களினால வீசி கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிற அலை, என் வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிற புயல், என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, இதிலிருந்து என்னை தப்புவிக்கவே முடியாது என்ற நிலையில் நீங்கள் இருக்கிற உங்களை சில விஷப்பூச்சி கவ்வி கொண்டது போல இப்பொழுது இவர்கள் மரித்து போவாங்க. இப்பொழுது உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாய் மாறிவிடும். இப்பொழுது உங்கள் வாழ்க்கை உடைஞ்சு போயிடும். இவங்க இப்பொழுது பிரிஞ்சு போயிடுவாங்க என்று பார்க்கிற கண்களுக்கு முன்பாக, சொல்லுகிற நாவுகளுக்கு முன்பாக கர்த்தர் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? கர்த்தர் அங்கே என்ன தெரியுமா செய்தார்? 21 நீங்கள் வாசிக்கும் போது 5ஆம் வசனம், அதே தொடர்ச்சியாக வாசி 5ஆம் வசனம், அவன் அந்த பூச்சியிலே தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாரும் சொல்லுங்க, அது எப்படிப்பட்ட பிரச்சனை? பெரிய பிரச்சனை. ஆமென். ஆனால் அந்த பிரச்சனையை அப்படி அசால்ட்டாக என்ன பண்ணா? உதறி போட்டான். அல்லேலூயா. அந்த பெரிய பிரச்சனை அந்த தீவில் இருக்கிற ஒருவனுக்கு வந்தால் உயிரோடு இருக்க மாட்டான். ஆமென். உங்களுக்கு வந்த பிரச்சனை, உங்களுக்கு வந்த புயல் ஒருவனுக்கு, உங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்தா, முன் வீட்டுக்கு வந்தா, இந்த ஊரில் இருந்திருக்க மாட்டான். ஆமென். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்த அந்த பிரச்சனை, கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கிற, கர்த்தருடைய சத்துவத்தில் நிற்கிற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கு வந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி தூக்கி போட்டிங்கன்னா அசால்ட்டாக உதறி போட்டீங்க. ஆமென். இது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆமென். இது ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது, இது ஒன்று என்னை வாழ்க்கை அசைக்க முடியாது, இதை நான் மேற்கொள்ளுவேன், அது ஒரு நாள் என்னை மேற்கொள்ள முடியாது அப்படி உதறி போட்டான். இப்போ என்ன சொல்லுகிறான்? எல்லா நாவும் என்ன சொன்னிச்சு? இவன் கொலைபாதகன்,
இவன் ஏற்கனவே இங்கே தப்பிச்சு வந்தான். அந்த தப்பிச்சு வந்த சாபம் விடலை, தொடர்ந்து இங்கேயும் வந்து இவன் என்ன பண்ணுறான், அந்த பிசப்பூச்சி இவனை பிடித்து கொண்டது. 6ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சிந்தவை இவன் தேவன் என்று சொல்லி கொண்டான். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். முதல்ல இருக்கிற நாவ் என்ன சொல்லுச்சு? இவன் கொலைபாதகன். இப்போ யாருன்னு சொல்லுது? அப்படிதான் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் இவரோடு இருக்கிறார் என்று அந்த சொன்ன வாயை திரும்பி சொல்லும். ஆமேன் சோதரன், என்னன்னா கர்த்தர் இவரோடு இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அவங்க உங்களை என்ன வேணால் சபிக்கலாம். இன்றைக்கு இவன் ஒருவேளை ஆமேன் சோதரம் உங்கள் வாழ்க்கையை என்ன வேணால் அவங்க தரம் தாழ்த்தி மதிக்காமல் உங்களை தரம் தட்டலாம். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற நாட்கள் விளங்கப்படணும். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமே. இவர்கள் தேவனுடைய கூட்டம் என்று சொல்லும். அல்லேலூயா. ஆமே, இவர்கள் தேவன் என்று சொல்லும். அப்போ முன்னாடி ஒரு வாய் சொன்னிச்சு. ஆமே. இப்போ இது என்ன வாய் இது? அல்லேலூயா. அதே வாயை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமே. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அப்போ தீங்கு வர நினைச்ச கூட்டத்திற்கு நடுவில் தேவன் அவர்களை தேவர்களாய் மாற்றிவிட்டார். ஆமே. உனக்கு வருகிற தீங்கை கர்த்தர் ஆமே அவர்களுடைய நாவை கொண்டே சொல்லுவாங்க, கர்த்தர்களோடு இருக்கிறார் என்று. அல்லேலூயா. 6ஆவதாக சொல்லப்பட்டிருக்கு. ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் இங்கே ரூத்துடைய வாழ்க்கையில் செய்கிறார். 4:11 அப்பொழுதும் ஒளிவுகம் வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராதாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லெகேமிலே எப்படி இருப்பாய்? புகழ் பெற்று இருப்பாய். அந்த குடும்பத்தை அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் வாழ்த்துறாங்க. கவனிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கவனிக்கிறீங்களா? பாருங்க, இந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படி தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஆமேன் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆமேன். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்களாம் அந்த மருமக எல்லாத்தையும் அழிச்சு போட்டான்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆமேன். கண்ணீரோடு அந்த மருமக உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும், இப்படிப்பட்ட இழப்பெல்லாம் வரணும். ஆனால் அந்த ரூத்துடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அந்த ரூத்தை அந்த மருமகளுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். ஆமேன் ஸ்தோத்திரம். அன்னைக்கு வந்து எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க, ஆமேன் என்னை நீங்கள் யார் நகோமின்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, நான் மாறா. அப்படியே மாறானா என்ன அர்த்தம்? கசப்பு. நான் கசப்பாக மாறிட்டேன். ஆமேன். ஆமேன் ஸ்தோத்திரம். அப்போ ரூத்துக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆமேன். அவள் கசப்புன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் அவளுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி பக்கத்தில், இதெல்லாம் ஒரு வேளை நான் வந்ததுனால்தான் வந்ததோ அப்படின்னு ஒரு குற்ற மனசாட்சி, வேதனை இருந்தது. ஆனால் அந்த ரூத்தை, அந்த மருமகளை, அவருடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆனால் அந்த வீட்டை ரூத்தை கொண்டு தான் கர்த்தர் கட்டினார். அல்லேலூயா. அந்த வீட்டை மருமகளை கொண்டு தான் கர்த்தர் கட்டினார். அவருடைய வேதனையை பார்த்தா, அவருடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தா. ஆண்டவர் ஒரு நாள் என்ன தெரியுமா சொன்னார்? உன் வீட்டில் வருகிற உன் மனைவியாக கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வாழ்த்துகிறாங்க. ஆமே. நீ எப்ராதாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லெகேமிலே எப்படி இருப்ப? புகழ் பெற்றிருப்ப. ஒரு காலத்தில் சமுதாயம் சொன்னிச்சு, அந்த மருமகளினால ஆமேன் ஸ்தோத்திரம் வீடு நல்லா இல்லைன்னு. ஆமே. அவள் கடவுளை பிடிச்சிக்கிட்டா. ஆமேன் ஸ்தோத்திரம். நகோமி தன்னுடைய மாமியாருடைய கடவுளை அவள் பிடிச்சிக்கிட்டா. தன்னுடைய மாமியாருடைய கடவுளை பிடிச்சிக்கிட்டு அவள் தொடர்ந்து பின்பற்றினதுனால் என்ன நடந்தது தெரியுமா? ஆமே. கர்த்தர் அந்த தேசத்தில் இருக்க எல்லாரும் வாழ்த்தினாங்க. ஆமே. ஆமேன். இந்த மருமகளை வைத்து இந்த வீட்டை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆனால் பிசாசு விடமாட்டான். மருமகளையும் மாமியாரையும் ஒன்று சேர என்ன பண்ண மாட்டான்? விடமாட்டான். ஆமேன் ஸ்தோத்திரம். போராடிட்டே இருப்பான். உலகத்தில் 2 கிரகங்கள் ஒன்று சேராதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் மாமியாரும் மருமகளும் என்ன பண்ண பிசாசு சேர்க்க விட மாட்டான். ஆமேன். அவங்க கண்ணு, உலகத்து கண்ணு. ஆமேன். உலகத்தில் இருக்க ஒரு கண்ணு, பொறாமையின் கண்ணு இருக்குது. ஆமேன். என்ன 2 பேரும் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தாலே போதும், அங்கே சண்டை வந்துடும். ஆமேன். ஆனால் 2 பேரும் கூடி இருக்கிறாங்க, மாமியார் மருமகளும், அப்படியே பார்த்தாலே போதும் அங்கே பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. ஆனால் இந்த கண்ணெல்லாம் கத்த உடச்சி போட்டு உன் குடும்பத்தை கட்டணும்னா இந்த 2 பேர் சேர்ந்தாலே போதும், அந்த குடும்பம் மேலே போயிடும். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்?
ரூத்து மாமியா நகோமி ஒன்று சேர்ந்தாலே அந்த குடும்பம் மேலே போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. ஆமென். கத்த கட்டி எழுப்பினார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? எல்லாம் தலையை சுற்றி ஜெபம் பண்ணும். இயேசுவின் நாமத்தினால ரூத்தை கொண்டு தான் கத்தர் கட்டுவா. ஆமே, கத்தர் ரூத்தை கொண்டு தான் உன் வீட்டை கட்டுவா. உன் மருமகளை கொண்டு ஆமே அந்த வீட்டை தேவன் கட்டி எழுப்புவார். லேயாளை போல கட்டி எழுப்புவார். ரெபேக்காளை போல கட்டி எழுப்புவார். நீ பாக்கியவனாயிருப்பாய். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய மகிமையை செய்தார் அவன் குடும்பத்திலே. ஆமே சோதரைய ஆண்டவர் ஆமேன் தேவன் இப்படியா அந்த வீட்டை என்ன பண்ணினார்? கட்டி எழுப்பினார். அப்போ பாருங்க, எந்த நாவு மாறா என்று சொன்னதோ அதே நாவு புகழ் பெற்றவள் இவள், பாக்கியவான் என்று வாழ்த்திட்டு போயிடுச்சு. ஆமேன். இன்றைக்கு மருமகளை பார்த்து ஒரு வேளை ஆமே உன்னால் வாழ்க்கை நல்லா இல்லை, இந்த வீடு நல்லா இல்லை, உன்னால் தான் இதெல்லாம் நடந்தது என்று ஆமே ஒருவேளை மாறாவாய் நீ இருக்கலாம். ஒருவேளை கசந்து போன ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஆனால் மருமகளை பார்த்து சொல்ல, உன்னை கொண்டு அந்த வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. உன்னை கொண்டு அந்த வீட்டை அம்மை கட்டி எழுப்புவார். நீ வாழ்ந்திருக்க போனோம், நீ வந்து அந்த வீட்டை கட்டி எழுப்புவ. ஆமே, உன்னை கொண்டு அந்த எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த சமுதாயத்தில் சொல்லுவாங்க, அந்த ஊரிலிருந்து அவங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்க, அந்த மருமகள் அந்த ஊரிலிருந்து இந்த இடத்துக்கு வந்தாங்க, அந்த இடத்துக்கு வந்ததுனால் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது என்று ஒரு நாள் கத்தர் வரும். அல்லேலூயா. ஒரு நாள் கத்தரை வர பண்ணுவார். அல்லேலூயா. நாட்கள் வரும்போது உன் நிமித்தமாய் அந்த ஊர் சொல்லும், அந்த மருமகள் வந்ததனால் கட்டி எழுப்பப்பட்டது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? கிரகிக்க முடியாத அற்புதம் ரூத்தின் வாழ்க்கையில் நடந்தது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தர் ரூத்துடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். ஆமேன் ஸ்தோத்திரம். ஏழாவதாக யோவான் 21:17 வாசிங்க. பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மூன்றாம் தரம் அவன் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்டார். என்னை நேசிக்கிறாய் என்று 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? பாருங்க, இங்கே பேதுரு உடைக்கப்பட்டவனா இருக்கிறான். ஏன் தெரியுமா? ஆமேன் ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு துடிப்பா இருக்கிறவன். எல்லாரும் படகில் இருக்கும்போது ஆமேன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நானும் இந்த கடலில் நடக்க வர நீ சொன்னா நான் வருகிறேன் சொல்லுகிறேன். ஆமேன். ஆமேன். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு துடிப்பா இருக்கிற அந்த பேதுரு. எல்லாரும் சொல்றாங்க, ஆமேன் ஸ்தோத்திரம், எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் செத்தாலும் உம்மை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அல்லேலூயா. உமக்கு இது நடக்கக்கூடாது என்று அவர் மேல் வைத்த நேசத்தினால் அன்பினால அவன் சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொல்கிறாரு, இன்று இரவு 3 முறை என்ன பண்ணுவேன், சேவல் கூவதுக்குமா மறுதளிப்பான் என்றான். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், யார் மறுதளித்தால் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அன்று இரவு ஆண்டவர் சொன்னபடியே அவரை மறுதளிக்கவும் அவரை சபிக்கவும் அவரை தூஷிக்கவும் போது அன்று இரவு இயேசு பார்த்த அந்த பார்வை அவன் மறுதளித்த போது அவன் இருதயம் கசந்து போய் அழுதான். அல்லேலூயா. கசந்து அழுதான். ஆண்டவரோடு நான் இவ்வளோ நேசம் வைச்சேனே, ஆண்டவரை இவ்வளோ நேசித்தேனே, நானாக இதை செய்தேன், நானாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவரை விரோதமாக நான் செய்தேன். அவன் அழுது அவன் ஆண்டவரை விட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா ஆண்டவர் விட்டு போயிட்டான்? இனி இப்படிப்பட்ட ஆண்டவர் பக்கத்தில் இருக்க நான் தகுதி இல்லாதவன். ஆமேன். ஆமேன். ஸோ ஆண்டவரை நேசித்த நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து ஆண்டவரோடு இருப்பதற்கு நான் தகுதியற்றவன் சொல்லி அவன் மீன் பிடிக்க போய்விட்டான். அல்லேலூயா. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் கிறுகிக்கக்கூடாத ஒரு அற்புதம் என்ன தெரியுமா நடந்தது? அவன் யாரை சந்திக்க மாட்டேன் என்று நினைத்தானோ அந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவை சந்திக்க போனார். அல்லேலூயா. யாரை நான் பார்க்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் என்று நினைச்சானோ இயேசு உயிர்த்தெழுந்து வருவான் அவன் நினைக்கல. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவனை சந்தித்த போது அவனுக்கு அவன் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு. அவன் ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அல்லேலூயா. நீ உண்மையாகவே என்னை நேசிப்பாய் என்றால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. அல்லேலூயா. என் ஊழியத்தை நீ செய்ய. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவ ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நீ ஏன் பின்மாற்றம் அடைந்த, நீ ஏன் ஊழியத்தை விட்டு போன, நீ உண்மையாய் நீ என்னை நேசிப்பாய் என்றால் நீ ஆடுகளை என் ஊழியத்தை நீ செய். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்யணும். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்?
அதுதான் தேவனுக்காய் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டு செய். தேவனை விட்டு தூரம் போன உன்னை மறுபடியும் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பேதுருவை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பினார். 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த சபையிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன்ப்பா, ஆண்டவருடைய அன்பு அநேகருக்கு நான் சொல்லுவேன். எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?